அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கிரண் கோச்சிங் சென்டர். டிஎன்யூஎஸ்ஆர்பி 2025க்கான சப் இன்ஸ்பெக்டர் மற்றும் பிசிக்கு நாங்கள் ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணியிருக்கிறோம். இப்போ டெஸ்ட் பேட்ச் 2 கூடிய விரைவில் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதாவது டெஸ்ட் பேட்ச் 2 மார்ச் 1ஆம் தேதியிலேருந்து நாங்கள் டெஸ்ட் பேட்ச் 2 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதாவது இப்போ இது நாங்கள் ஸ்டார் 25 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நாங்கள் தலைப்பு வச்சு உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ எங்களுடைய டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்குறேன். அதாவது பிசிக்கு தனியாகவும், எஸ்ஐ ஓப்பனுக்கு தனியாகவும், எஸ்ஐ டிபார்ட்மெண்ட்டுக்கு தனியாகவும், எஸ்ஐ ஓப்பனுக்கு, எஸ்ஐ டிபார்ட்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் தனித்தனியான லிங்க் கொடுக்குறேன். லிங்க்கில் ஜாயின் பண்ணுங்கள். மற்ற டீட்டெயில் பற்றி எல்லாமே சொல்லுவோம். அதாவது எங்களுடைய டெஸ்ட் ஷெடியூல், எங்களுடைய டெஸ்ட் சீரீஸ், உங்களுக்கு எப்படி நாங்கள் டெஸ்ட் கொடுப்போம் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது எங்களுடைய டெஸ்ட் சீரீஸ் எக்ஸாம் வர்ற வரைக்குமே நடக்கும். உங்களுடைய வெற்றியை நோக்கி தான் எங்களுடைய எதிர்பார்ப்புலேருந்து எங்களுடைய உழைப்பு எல்லாமே உங்களுடைய வெற்றியை நோக்கி தான் இருக்கும். நாங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு உழைப்பனா, நீங்கள் இன்ச்சு பை இன்ச்சாக எப்படி படித்தா உங்களுக்கு மெட்டீரியல்லேருந்து எல்லாமே நாங்களே கொடுப்போம். எல்லா மெட்டீரியலும் கொடுத்துருவோம். உங்களுக்கு டெஸ்ட்டு எல்லாமே பிடிஎஃபாக வரும், ஆன்சருக்கு எல்லாமே பிடிஎஃபாக வரும். நீங்கள் பண்ண வேண்டிய வேலை படிச்சுட்டு டெஸ்ட் எழுதும், அவ்வளோதான். இப்போ அதை பற்றின நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம நம்பர் சிஸ்டம் எண்ணியலை பற்றின ஒரு எக்ஸ்பிளைன் வீடியோ தான். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் எங்களுடைய சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி யார் படித்தாலும் சரி, டிஎன்யூஎஸ்ஆர்பிக்குன்னு இப்போ உட்காந்து படிச்சிருப்பாங்கள்ல, அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே, வேலையில் இருப்பாங்க, இல்லை வீட்டில் உட்காந்து படிப்பாங்க, அவங்க எல்லாருக்குமே இது நாங்கள் ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். சரி வாங்க, இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் பார்ப்போம். நம்பர் சிஸ்டத்தில் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். 1 முதல் 100 வரை உள்ள இயல் எண்களின் கூடுதல் காண்க. 1லேருந்து 100 வரைக்கும் கூட்டணும், அதான் இயல் எண்களின் கூடுதல். அப்போ 1லேருந்து 100 வரைக்கும் கூட்டணும். எப்படி கூட்டுறது? அப்போ 100, இப்போ 1லேருந்து 100ன்னு கொடுத்துருக்குறாங்களே, அந்த 100 தான் டார்கெட் நம்பர், அதாவது எண்ணுன்னு வச்சுக்கணும். எப்போ n = 100, அந்த எண்ணு தான் 100. ஓகே, அடுத்தது அதாவது முதல் n இயல் எண்களின் கூடுதல் காண்க அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் கூட்டின்னு இருக்க அவசியமே கிடையாது. சிம்பிளாக ஒரு ஃபார்முலாவில் போடலாம். n × n + 1/2 இதாங்க. இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் ஈஸியாக போடலாம். இப்போ n தான் 100ன்னு வச்சுக்கோங்க. இப்போ n தான் 100, 100 × 100 + 1 101/2. இப்போ அடிக்கலாமா? 1 2 2 I 2 10 50. அப்போ 50 × 51, அவ்வளோதான் ஆன்சர். 50 × 101. அப்போ 101 × 50. இதை அப்படியே சால்வ் பண்ணுங்கள். 5 0 5 0, அவ்வளோதான். 50 50, ஆன்சர் ஏ. புரியுதுங்களா? அப்போ ரொம்ப சிம்பிளான கொஷின் தான். ரெண்டாவது கொஷின் பாருங்கள். 2 + 4 + 6 + 100 இவற்றின் கூடுதல் காண்க. அதாவது பாருங்கள், 2 + 4 + 6, அதாவது வெறும் இரட்டைப்படை எண்கள் 6 8 10 12 14 அப்படின்னு 100 வரைக்கும் கூடுதல் கேட்குறாங்க. அப்போ இது மாதிரி உங்களுக்கு இரட்டைப்படை எண்களில் இது மாதிரி ப்ளஸ் கொடுத்து இவற்றின் கூடுதல் காண்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, நான் ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு ஒரு லாஜிக் சொல்கிறேன். ஒன்றும் கிடையாதுங்க. இப்போ கடைசி எது வரைக்கும் வந்திருக்கு? 100 வரைக்கும் வந்திருக்குல்ல, அந்த 100ல் பாதி எது? 50 தானே. அப்போ 50 × அடுத்த நம்பர் என்னது? 51. பெருக்குனா ஆன்சர் வரப்போகுது உங்களுக்கு. வேணா பாருங்களேன். 50 × 51, இது ஆன்சர் சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். அப்படியே பெருக்குனிங்கன்னா என்ன வரும்? 0 5 25, அவ்வளோதானே. அப்போ 0 5 5 2550 ஆன்சர் இருக்கா பாருங்கள்? இருக்குது. டியில் இருக்கா? அப்போ இதுதான் ஆன்சர். இது ஒன்றும் இல்லை. இப்போ 2 + 4 + 6 ... இப்போ 20ன்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க. அப்போ 20ல் பாதி என்னது? 10. 10 × 11, அவ்வளோதான். இதை பெருக்க வேண்டியதான். இதை பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதோ அதான் ஆன்சர். புரியுதுங்களா? அடுத்தது 3ஆவது கொஷின் பாருங்கள். ஒரு கடிகாரம் 1 மணிக்கு 1 முறையும் 2 மணிக்கு 2 முறையும் தொடர்ந்து அடிக்கிறது எனில் அது ஒரு முழு சுற்றுக்கு எத்தனை முறை அடிக்கும் அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிறாங்க. 1 மணிக்கு 1 வாட்டி, 2 மணிக்கு 2 வாட்டி, 3 மணிக்கு 3 வாட்டி, 4 மணிக்கு 4 வாட்டின்னு அப்படின்னு அடிச்சுன்னா அப்போ ஒரு கடிகாரத்தில் எத்தனை இருக்கும்? 12 இருக்கும்.
அப்போ ஒரு கடிகாரத்தில் எத்தனை இருக்கும்? 12 இருக்கும். அவ்வளோதான். எண்ணு தான் 12. அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க? கூடுதல் கேட்குறாங்க. 1 மணிக்கு ஒரு வாட்டி, 2 மணிக்கு 2 முறையும் தொடர்ந்து அடிக்கிறது. அப்போ ஒரு முழு சுற்றுன்னா என்னது? 12 வரைக்கும் வரணும்ல. அப்போ கூடுதல் கேட்குறாங்க. அப்போ கூடுதலுக்கு ஃபார்முலா என்னது? n × n+1/2. அவ்வளோதான். இப்போ n தான் 12. அப்போ 12 × 12 + 1 13. 13/2 அடித்தா என்னது? 6. 6 2 12. அப்போ 13 × 12 5 6 60 3 6 18. அப்போ என்னது? 78. ஆன்சர் என்னது? 78 இருக்கா பாருங்கள், சியில் இருக்குது. அப்போ ஆன்சர் 78 இருக்கா? அவ்வளோதான். 4வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு கூட்டம் முடிவில் இருந்த 60 பேர்கள் ஒவ்வொருவருடன் கை கொடுக்க தொடங்கினார்கள். மொத்தம் எத்தனை முறை கை கொடுத்திருக்கலாம்? டிஎன்யூஎஸ்ஆர்பியை பொறுத்த வரைக்குமே இந்த மாதிரியான கொஷின்ஸை தான் எடுப்பாங்க. உங்களுடைய நாலேஜை வந்து ரொம்ப மேக்ஸில் நீ புளியான்னு பார்க்க மாட்டாங்க. நீ எப்படி வந்து அந்த கொஷினுக்கு ஈஸியாக அப்ரோச் பண்ணுற, சிம்பிளான கொஷின் தான், ஆனால் அதுக்கு நீ எப்படி அப்ரோச் பண்ணுற, அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளே எப்படி உன்னால் அதுக்கான ஆன்சர் கொண்டு வர முடியுது, அவ்வளோதான். லாஜிக்காக பார்த்தாலே வந்துடும். ஒன்றும் இல்லை. இப்போ 60 பேர் இருக்கிறான், மொத்தம் 60 பேர். இப்போ ஒரு ஆள் வந்து 59 பேர்கிட்ட கை கொடுப்பான், அவன் போயிடுவான். அப்போ 2வது ஆள் 58 பேர்கிட்ட கை கொடுப்பான், அவன் போயிடுவான். 3வது ஆள் 57 பேர்கிட்ட கை கொடுப்பான். அது மாதிரி ஒவ்வொருத்தன் கை கொடுத்துட்டு போகிறான். அப்படின்னா எத்தனை முறை கை கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒருத்தன் கொடுத்து ஒருத்தன் விளக்குறான். அப்போ என்னன்றது 60. என்னன்றது 60. இப்போ பாருங்களேன், என்னன்றது தான் 60. அதில் ஒருத்தவனுக்கு கொடுத்துட்டு ஒருத்தவன் போயிடுறான். ஒருத்தன் வந்து 59 பேருக்கு. அப்போ என்ன பண்ணணும்? n × n-1. நான் ஏன் n-1 போட்டேன்னு தெரியுதா? /2. இதுதான் ஃபார்முலா. இது மாதிரி கை குலுக்கல் வந்தால் இந்த ஃபார்முலா போட்டுருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கொஷின் கை குலுக்கல் இது மாதிரி கை கொடுத்துட்டு போயிடறான் அப்படின்னு வரும். அப்படின்னு வந்தால் இந்த n × n-1 ஃபார்முலாவை போட்டுருங்க. ஒன்றும் கிடையாதுங்க. அவன் ஒருத்தன் வந்து 59 பேருக்கு கொடுத்துட்டு போயிடுறான். அப்போ ஒருத்தன் மைனஸ் ஆகிடுறான், அதுதான் மைனஸ். அப்போ 60 ஆச்சா? 60 × 60ல் 1 போயிடுச்சுன்னா 59/2 அடித்தா என்னது? 30. அப்போ 30 × 59. இப்போ பெருக்குங்க பார்ப்போம். 59 × 30. 9 3 27க்கு 7 மீதி 2. சாரி, 9 3 27, 7 மீதி 2, 5 3 5 2 17, 0 சேர்த்துக்குங்க. 1770 இருக்கா? இருக்குது. சியில் இருக்குது. அப்போ சி தான் என்னது? ஆன்சர். 5வது கொஸ்டின் பாருங்கள். 1² + 2² + ... 10² என்ற தொடரின் கூடுதல் காண்க அப்படின்னு கேட்டுக்கிறான். வர்க்கம் கேட்குறாங்க. ஸ்கொயர்னாலே வர்க்கம் தானே. அப்போ வர்க்கத்துடைய ஃபார்முலா தெரியும் தானே உங்களுக்கு? வர்க்கத்துடைய ஃபார்முலா என்னது? ஒன்றும் கிடையாதுங்க. இது மாதிரி ஸ்கொயர்னு மேலே ஸ்கொயர்னு வருதுல்ல. அப்போ இது வந்து என்னது? வர்க்கம். வர்க்கத்துடைய ஃபார்முலா என்னது? n × n+1 2n + 1/6. இதுதான் ஃபார்முலா. உங்களுக்கு இந்த ஃபார்முலா கண்டிப்பாக தெரியணும். ஃபார்முலா தெரிஞ்சால் ஈஸியாக போட்டுடலாங்க. இதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த 10 தான் வந்து என்னது? அந்த 10 தான் n. எப்பயுமே இந்த லாஸ்ட்டில் எது கொடுக்குறாங்களோ அது தான் என்னன்னு எடுத்துக்கணும். அப்போ அந்த 10 தான் n. அப்படியே போடுங்க பார்ப்போம். 10 × 10 + 1 11 × 2 × 10 20 20 + 1 21. அவ்வளோதான். புரியுதுங்களா? /6 அடிக்கலாமா? 2 6 I 2 10 4 3 3 7 3 21. அவ்வளோதான். அடிக்க முடியாது தானே. அப்போ I 11 55. 55 × 7 அப்படியே பாருங்க. I 35க்கு 5 மீதி 3 I 35 38 375 இருக்கா? ஆன்சர் டியில் இருக்குது. அப்போ டி தான் ஆன்சர். புரியுதா? இதுமாதிரி ஸ்கொயர்னு மேலே வந்தால் அது வந்து வர்க்க மூலம். வர்க்க மூலத்தோடைய ஃபார்முலா என்னது? n × n+1 2n + 1/6. இந்த ஃபார்முலா போட்டுக்குங்க. ஈஸியாக அடிச்சிடலாம். அடுத்தது 6வது கொஸ்டின் பாருங்கள். இதெல்லாம் கொஸ்டின். 6வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு சதுரங்க பலகையில் உள்ள சதுரங்களின் மொத்த எண்ணிக்கை என்ன? ஒரு சதுரங்க பலகையில்
சதுரங்களின் மொத்த எண்ணிக்கை செஸ் போர்டில் சதுரம் எப்படி மொத்தம் எத்தனை இருக்குன்னா ஆன்சர் வந்து 204. மனப்பாடம் பண்ணிக்கங்க. ஒரு சதுரங்க பலகையில் அதாவது ஒரு செஸ் போர்டில் எத்தனை சதுரம் இருக்குன்னா 204 சதுரம் இருக்கும். மேக்ஸிமம் எல்லாம் 64 அடிச்சிருப்பீங்க, கிடையாது. மொத்தம் எத்தனை 204 சதுரம். இதெல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கணும். ஒரு செஸ் போர்டில் எத்தனை சதுரம் இருக்குன்னா 204, அவ்வளோதான். ஒரு சதுரங்க பலகையில் மொத்தம் எத்தனை செவ்வகங்கள் அப்படி இருக்குன்னு கேட்பாங்க. அது மாதிரி கேட்டாங்கன்னா 1296 செவ்வகங்கள் இருக்குது. க்யூப்பில் போடணும். அதாவது ஒரு சதுரங்க பலகையில் மொத்தம் எத்தனை செவ்வகங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா என்னது 1296. ஒன்றும் கிடையாது, க்யூபு. இப்போ செஸ் போர்டு இருக்குன்னா அப்படியே 8 க்யூப் வச்சு போடணும். இப்போ 8 க்யூப் அப்படின்னு வச்சு போட்டிங்கன்னா என்னது கணத்துக்கு ஃபார்முலா என்னது n × n+1/2 இந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலா போட்டிங்கன்னா வரும். இப்போ பாருங்களா 8 தானே n, அப்போ 8 × 8 + 1/2 அடித்தா என்னது 4 ஆச்சா. 9 நாள் 36. அப்போ 36 × 36 இதை சால்வ் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வரும். 6 36 மீதி 3 ஐயார் 6 36 மீதி 3 3 18 18 3 21. அதேமாதிரி 3 18 8 மீதி 1 ஆச்சா. 3 3 10. அப்படியே பாருங்கள் 6 9 2 1296 இருக்குங்களா. இதுதான். அப்போ ஒரு செஸ் போர்டில் எத்தனை செவ்வகங்கள் கேட்டாங்கன்னா 1296. எத்தனை சதுரங்கள் கேட்டாங்கன்னா 204. மனப்பாடம் பண்ணிக்கிங்க, அவ்வளோதான். ஈஸியாக ஆன்சர் அடிச்சுட்டு போயினே இருக்கலாம். இப்போ பாருங்கள், கீழ்கண்ட படத்தில் உள்ள செவ்வகங்களின் எண்ணிக்கை அது. இதெல்லாம் வந்து நம்ம டக்குன்னு போட கற்றுக்கணும். இதில் வந்து நம்ம வந்து எண்ணின்னு இருக்கக்கூடாது. இது ஒரு செவ்வகம், இது ஒரு செவ்வகம், இது ஒரு செவ்வகம். அப்போ 1 2 3 1 2 3 1 2 3 அப்படின்னு எண்ணி இருக்கா. டைம் வேஸ்ட் ஆகும். டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம நிறையா விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், இப்படியும் 3 இப்படியும் 3 பாருங்கள். 1 2 3 2 3 இந்த பக்கமும் 3 இந்த பக்கமும் 3 இருக்குது. அப்போ என்னது இது வந்து க்யூப் கணக்கு தெரியுதுங்களா. அதை பாருங்கள் 3 6 9 க்யூப் தானே. அப்போ க்யூபுடைய ஃபார்முலா என்ன சொன்னேன், கணத்துடைய ஃபார்முலா n × n+1/2 இதான ஃபார்முலா. அப்போ இந்த ஃபார்முலாவில் 3 தான் வந்து என்னது n. அப்போ 3 அதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வரும். அப்போ 3 × 3 + 1 4/2 இப்போ அடித்தா என்ன வரும் 2 2 4 2 6 6 × 6 36. அப்போ ஆன்சர் என்னது 36 தான் ஆன்சர். 9வது கொஸ்டின் பாருங்கள். 15 கிரிக்கெட் 9வது கொஸ்டின் பாருங்கள். 15 கிரிக்கெட் வீரர்கள் கொண்ட ஒரு குழுவில் 11 பேரை எத்தனை வழிகளில் தேர்வு செய்யலாம் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. 15 பேர் ஒரு டீமில். அப்போ 11 பேரை டீமில் செலக்ட் பண்ணுறதுக்கு எத்தனை வழிகளில் நம்ம வந்து தேர்வு பண்ணலாம் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அதாவது காம்பினேஷன் சொல்லுவாங்க. மொத்தம் 15 பேருங்க. அதில் காம்பினேஷன் இப்போ நம்ம 11 பேரை தான் தேர்ந்தெடுக்கணும். இப்போ 15 பேரில் 11 பேரை தேர்ந்தெடுத்தோன்னா 4 பேர் வெளியே வருவான்ல, அதுதான். இப்போ அந்த 4 பேரை நம்ம கண்டுபிடிச்சி நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம், ஆன்சரை போடலாம். இப்போ நான் எப்படி போடுறேன்னு மட்டும் பாருங்கள். இதை நல்லா கவனிங்க, முக்கியமான கொஷின். 15 பேரில் சின்றது காம்பினேஷன். அதில் நான் இப்போ 4 பேரை வந்து என்ன பண்ணுவோம், ரிஜெக்ட் பண்ணுவோம்ல, அதை நம்ம கண்டுபிடிச்சா ஈஸியாக போடலாம். எப்படி போடுறோம் பாருங்கள். 15 × 4 இங்கே சிக்கு கீழே எத்தனை போடுறீங்களோ அத்தனை நம்பரை நம்ம குறைக்கணுங்க. இப்போ பாருங்கள், இப்போ 15ன்னு போட்டோன்னா 15 பேருக்கு மொத்தம் இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது நம்ம குறைச்சிக்கினே 4 வாட்டி குறைக்கணும். இப்போ பாருங்கள் 15க்கு அடுத்தது என்னது 14 × 13 × 12 அவ்வளோதாங்க. இப்போ 4 வாட்டி நான் குறைச்சிட்டேன்னா 15 14 13 12. ஏன்னா இங்கே நான் 4 போட்டதுனால 4 வாட்டி குறைச்சிட்டேன். கீழே பாருங்கள் டிவைட் பை 1 × 2 × 3 × 4. ஏன்னா 4 போட்டுருக்குறேன். அதனால் கீழே 1லேருந்து 4 வரைக்கும் நான் பெருக்கிறேன். இது புரியுதா. இங்கே நான் 2 போட்டிருந்தேன்னா இப்போ 15 C2ன்னு போட்டிருந்தேன்னா அப்போ 15 × 14 கீழே டிவைட் பை 1 × 2 இதோட முடிச்சிருப்பேங்க. புரியுதா. இப்போ அதான் காம்பினேஷன். இங்கே நான் 3 போட்டிருந்தேன்னா
15 × 14 × 13 பை 1 × 2 × 3 அப்படின்னு குறைச்சிருப்பேன். இப்போ நான் இங்கே 4 போட்டதுனால 15 14 13 12 கீழே 1 2 3 4 வரைக்கும் எழுதிக்கிறேன். புரியுதுங்களா? அடுத்தது பாருங்கள், இப்போ சொல்கிறேன் பாருங்கள். அப்போ 15 காம்பினேஷன் 4 அதை போட்டேன். அது அப்போ என்ன வரணும்? அப்போ என்ன வரும்னா பாருங்கள், 15 காம்பினேஷன் 4 போட்டேன்னா அப்போ என்ன போடுவோன்னா, அப்போ 15 × 14 × 13 × 12 பை 1 × 2 × 3 × 4 போட்டோம்ல. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணால் ஆன்சர் வந்துடும். இப்போ பாருங்கள், 1 நாங் 4 3 நாங் 12 1 3 3 5 3 5 1 2 7 2 14. இப்போ என்கிட்ட இருக்கிறது என்னது? 5 7 13 3 இது தான். இப்போ இதை பெருக்கிட்டால் நம்மளுக்கு ஆன்சர் வரும். இதை அப்படியே பெருக்குங்க பார்ப்போம். 7 35 35 × 13 பெருக்குங்க. 5 3 5 மீதி 1 3 9 1 10 மீதி அப்படியே இறக்கிங்க. என்னது? 5 5 4 அது அப்படியே 3ஆல் பெருக்குங்க. ஏன்னா 3 தானே இருக்குது மீதி. இப்போ 3ஆல் பெருக்குன்னா 5 3 5 5 மீதி 1 5 3 5 1 16 மீதி 1 4 3 12 12 1 13 1365. நமக்கு 1365 ஆன்சர் இருக்கான்னு பாருங்கள். ஆயிரத்தி 1365 ஆன்சர் இருக்கா? அப்போ இருக்குது. அப்போ ஆன்சர் ஏ தான் ஆன்சர். அப்போ தெரியுதுங்களா? 15 கிரிக்கெட் வீரர் கொண்ட 11 பேரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா 10வது கணக்கு பாருங்கள். 13ஆல் வகுப்படும் 13ஆல் வகுப்படும் ஈரிலக்க மிகை, இது வந்து மிகை முழு எண்களின் எண்ணிக்கையை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் கிடையாது. இந்த கேள்வியை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். 13ஆல் வகுப்படுற இரட்டைப்படை எண்களை கேட்குறாங்க, அதோடைய எண்ணிக்கை கேட்குறாங்க. இரட்டைப்படை எண்கள் எத்தனை எண்கள் இருக்கும், எத்தனை எண்கள் வந்து 13ஆல் வகுப்படும் அப்படின்னு அதோடைய எண்ணிக்கை கேட்குறாங்க. இப்போ 13ஆம் வாய்ப்பாடு தெரிஞ்சால் நீங்கள் என்ன பண்ணலாம்? ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். 13 இப்போ அப்படியே பாருங்கள். 13 26 39 இன்னொரு 13 சேருங்க. 39 40 52 65 78 இன்னொரு 13 சேர்த்தா 91. அப்போ என்னது? 1 2 3 4 5 6 7 நம்பர். அவ்வளோதான். இதை தான் கேட்குறாங்க. அதாவது 13ஆல் வர்ற அடிபடுற இரட்டைப்படை எண்களின் எண்ணிக்கையை கேட்குறாங்க. அப்போ உனக்கு 13ஆம் வாய்ப்பாடு தெரிஞ்சால் என்ன பண்ணலாம்? நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிவிட்டு போகலாம். அப்படி உங்களுக்கு தெரியலையா? இப்படி ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம்? இப்படியே பண்ணிவிடுங்க. இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரியும். பத்தாவது கணக்கு பாருங்கள். 13ஆல் வகுப்படுற ஈரிலக்க மிகை முழு எண்களின் எண்ணிக்கையை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் கிடையாது. 13ஆல் வகுப்படுற இரட்டைப்படை எண்களை கேட்குறாங்க. உங்களுக்கு 13ஆம் வாய்ப்பாடு தெரியுமா? ஈஸியாக போட்டுடலாம். இதை எப்படி போடலான்னா 13 26 39 அடுத்த ஒரு 13 சேருங்க. 10 சேர்த்தா 49 இன்னொரு 3 சேர்த்தா 52 இன்னொரு 13 சேருங்க. 10 சேர்த்தா 62 இன்னொரு 3 சேர்த்தா 65 அடுத்தது இன்னொரு 13 சேருங்க. அதாவது 10 சேர்த்தா 75 இன்னொரு 3 சேர்த்தா 78 அவ்வளோதான். இன்னொரு 10 சேர்த்தா 88 இன்னொரு 3 சேர்த்தா 91 அவ்வளோதான்.
இன்னொரு 10 சேர்த்தா 100, அப்போ அதிகமாக போயிடுது. அப்போ 13ஆல் வகுப்படுற எண்கள் எத்தனை? 1 2 3 4 5 6 7. அப்போ 7 தான் 13ஆல் வகுப்படுற எண்கள். இதே உங்களுக்கு இது வந்து இது மாதிரி எண்ணிக்கை கேட்குறாங்க, கொஞ்சம் லென்த்தாக கேட்குறாங்க அப்படின்னா ஒன்றும் கிடையாதுங்க. L-A/D+1 இதுதான் ஃபார்முலா. இதில் வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லுன்றது கடைசி நம்பர். இப்போ நம்ம 13ஆல் ரெட்டைப்படை எண்கள் எத்தனைன்னு பார்த்தோம்? 91 வரைக்கும் தானே கடைசி எண்கள். அப்போ அந்த 91 தான் கடைசி. ஃபஸ்ட்டு ஏன்றது முதல் எண் 13. டின்றது டிஃப்ரெண்ட்டு. 13க்கு முதல் எண்ணுக்கும் அடுத்த எண் என்னது? 26. அப்போ 26ல் 13 போயிடுச்சுன்னா மீதி எவ்வளோ? 13 தானே. அதுதான் டிஃப்ரெண்ட்டு. +1. இது இப்படி போட்டாலும் நம்மளுக்கு ஆன்சர் வரும், ஒன்றும் கிடையாது. இப்போ பாருங்கள், 91ல் 13 போயிடுச்சுன்னா 78. 78/13 +1 அடித்தா என்னது? 13 6 78. 6 + 1 7. இப்படியும் போடலாம். இதே ரொம்ப லென்த்தாக கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஃபார்முலா வச்சு போடுங்க. சிம்பிளாக கேட்டாங்க, ஒரு 5 6 நம்பர் தான் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் பேசாமல் 13ஆவது பாடம் இது மாதிரி தெரிஞ்சு போட்டுக்கங்க. அதுக்கு